இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கடந்த 10 நாட்களாக ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஒரு கடுமையான போர் தொடுத்துள்ளது என்பது அனைவரும் அறிந்தது. இந்த போரானது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்த இருக்கிறது. அதற்கு முன்னால் ஈரானோடு நேரடியான போரிலும் இந்தியா போன்ற வளரும் நாடுகள் மீது மறைமுக போரை நடத்துகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அமெரிக்கா கடந்த 3 மாதங்களுக்கு முன்பே நம்முடன், அதாவது இந்திய நாட்டுடன் வர்த்தக போரை நடத்தி கொண்டிருக்கிறது என்றது அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் நாம் நேரடியாக கொள்முதல் செய்து வந்தோம். அதை சற்றும் பிடிக்காத அமெரிக்கா நமக்கு பல்வேறு விதமாக நமக்கு அச்சுறுத்தலையும் நிர்பந்தத்தையும் விதித்தது. அதாவது நமது நாட்டின் மீது 25% டேரிஃப் வரி விதிப்பை அமல்படுத்தியது. நாம் அதுக்கு சற்றும் சளைக்காமல், அதை கண்டும் காணாமல் நாம் தொடர்ந்து ரஷ்யாவோடு நாம் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்தோம். அதை மீண்டும் அதிர்ச்சியடைந்த ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் 25 விழுக்காடு டேரிஃப் உயர்த்த இருக்கிறேன் என்று அறிவித்திருந்தார். பிறகு வர்த்தக பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றது. அதன் அடிப்படையில் நாம் அப்போதும் பெரிய அளவில் நாம் நிர்பந்திக்கப்படவில்லை. நிர்பந்தத்தை கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம். அதுதான் உண்மை. பிறகு நம்மோடு வர்த்தகம் கொள்ளும் வர்த்தக உறவில் இருக்கும் நாடுகளுக்கும் நான் டேரிஃப் உயர்த்துவேன் என்று பகிரங்க எச்சரிக்கை ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் விடுத்தார். அதன் அடிப்படையில் ரஷ்யாவோடு நாம் வர்த்தகத்தை படிப்படியாக குறைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சற்றும் எதிர்பாராமல் ஈரானோடு போர். இந்த ஈரானோடு போர் அப்படின்றது நமக்கு எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வரலும் கச்சா எண்ணெய் ஒரு பேரல் 35% 40% உயர்ந்திருக்கு. அதுக்கு காரணம் ஈரான் நேரடியாக, அதாவது தன் மீது தாக்குதல் இந்த அமெரிக்கா கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து தாக்க முடியாத சூழ்நிலை. அதற்காக அந்த அமெரிக்காவின் ஏர்பேஸ் எங்கெல்லாம் இருக்கிறது, அந்த அமெரிக்கா வளைகுடா நாட்டில் எங்கெல்லாம் வர்த்தகம் புரிகிறார்கள் அந்த நிலைகளை மட்டும் குறிவைத்து தாக்க ஆரம்பித்து விட்டது. அதாவது அமெரிக்கா எந்தெந்த, அதாவது ஆயில் அண்ட் செக்டர்லையும் எண்ணெய் கிணறுகள், அதுக்கப்புறம் ஆயில் அண்ட் கேஸ், இந்த மாதிரி எங்கெங்கே கொலாபரேஷன் இருக்கோ அங்கெல்லாம் தாக்குதல் நடத்தி அதிக பொருட்சேதங்களை ஏற்படுத்தி வருகிறது ஈரான். ஸோ இதன் விளைவாக அதாவது அங்கே ஒரு பெரிய முடக்கம் ஏற்பட்டது. அதாவது எண்ணெய் எடுக்கிறதே நிறுத்திட்டாங்க. அதேமாதிரி ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்லாம் ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹார்மோஸ் அப்படின்ற ஜலசக்தி வழியாக தான், அதாவது ஈரானை கிராஸ் பண்ணி தான் எல்லா சரக்கு கப்பலும், அந்த வளைகுடா நாட்டில் எடுக்கப்படுற எல்லா சரக்கு கப்பலும், அதாவது அந்த வழியாக தான் போகணும். அதுவும் ஈரான் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சு தொட்டி. ஸோ எந்த சரக்கு கப்பலும் அங்கேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை உருவாயிடுச்சு. இதன் காரணமாக, அதாவது மிகப்பெரிய ஆயில் கிட்டத்தட்ட ஷட் டவுன் நிலைமைக்கு தான் போயிடுச்சு அப்படின்றதான் உண்மை. இந்த நிலைமையில தான் நமக்கு ரஷ்யா மீண்டும் ஒரு வாக்குறுதி அளிச்சிருந்தாங்க. அதாவது இந்தியாவிற்கு தேவையான குருடாயில, அதாவது கச்சா எண்ணெயை நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க, அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அது சற்று ஆறுதல் அளிப்பது மட்டுமே. ஆனால் இந்தியா மட்டுமல்லாமல் இந்தியா போன்ற பல நாடுகள் இன்னும் இந்த போர் தொடர்ந்தால், அதாவது இந்த போரானது 3 நாள் 4 நாள் இல்லை 1 வாரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த போர் தொடர்ந்து 30 நாட்களையோ 40 நாட்களையோ கடந்து சென்றால் நாம் மிகப்பெரிய ஒரு அபாய கட்டத்தை எட்டுவோம் என்பது எந்த அளவு, அதாவது அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதுதான் உண்மை. அதாவது இன்றைக்கு நேற்று 93 ரூபா இருந்த ஒரு பேரல் விலை இன்னைக்கு $100 தாண்டிடுச்சு, $100 தாண்டிடுச்சு. ஸோ இது 130 140 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போணுச்சு அப்படின்னா, ஸோ நமக்கு பெட்ரோல் டீசலோட விலை கண்டிப்பாக உயர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது நம்மளுக்கு இருக்கிறதுலே கன்சம்ஷன் அதிகமாக உள்ள நாட்டில் நம்ம பெரிய நாடு இந்தியா மிகப்பெரிய வல்லரசு, மிகப்பெரிய மக்களை அடர்த்தி கொண்ட நாடு. ஸோ அதனால நமக்கு அதோட தேவைகளை கிட்டத்தட்ட 12.5 பேரல் நமக்கு ஒரு நாள் மில்லியன் பேரல் நம்மளுக்கு ஒரு நாள் தேவை, கன்சம்ஷன் அவ்வளவு தேவை.
ஸோ அப்படின்றத இன்னும் ஒரு சில காலங்கள் இந்த போர் வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னா நமக்கு சந்திக்கிற அபாயம் வந்து மிக கொடுமையாக தான் இருக்கும். அதில் கட்டுமான துறையில் சிமெண்ட், கம்பி, டைல்ஸ் போன்ற முக்கியமான பொருட்கள்லாம் தயாரிக்கிறது. ஸோ குருடாயில் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கப்படுதுங்கிறத வச்சு தான். ஸோ இதெல்லாம் இல்லாமல் குருடாயில் வந்து கிடைக்காம டிமாண்ட் ஏற்பட கட்டுமான பொருட்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் விலையேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த போர் வந்து இனியும் தொடராமல் இதை வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு நல்லது. இல்லை அப்படின்னா கட்டுமானத்துறை மட்டும் கிடையாது, இதனால வந்து அனைத்து வித அத்தியாவசிய பொருட்களோட விலையும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. இதை இந்தியா இன்னைக்கு வரலும், இந்த நிமிடம் வரலும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கு. ஸோ $100 கிட்டத்தட்ட 35% ஏறினாலும் இன்னைய வரலும் கண்ட்ரோலில் வச்சுருக்கு. பட் இதுக்கு மேலே உயர்ந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த கட்டுமான பொருள்லாம் இந்த மாதிரி எல்லாம் கட்டுமான பொருள் மட்டும் இல்லாமல் ஏதாவது அதாவது தட்டுப்பாட்டால் விலை ஏறினுச்சு அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத மத்திய மாநில அரசுகள் இப்பயே அதுக்கான ஒரு குழு அமைச்சு அதுக்கான மாற்று ஏற்பாடுகளை சிந்திக்க ஆரம்பித்தா அது வந்து நல்லது அப்படின்றத நினைக்கிறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டியில் வந்து ஒரு ரிவைஸ் கொடுக்கலாம் சில பொருட்களுக்கு. அதேமாரி வந்து டோலில் உள்ள கட்டணங்கள் எல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். பெட்ரோல் டீசல் அதில் உள்ள எக்ஸஸ் டியூட்டியை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு தற்காலிகம்தான். இது வந்து ஒரு பெரிய லெவலில் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடாது. ஏன்னா நம்மளோட ஆயில் தேவை வந்து அதிகம். அப்படின்ற பட்சத்தில் இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய நோய்க்கு வந்து ஒரு சிறிய மருந்தாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அபாயகரமான சூழ்நிலையை இந்திய அரசும் மத்திய மாநில அரசு வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி சில திட்டங்களை, சில செயல்பாடுகளை, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ரெமெடியை எடுத்து வச்சுக்கிறது நல்லது அப்படின்றத சென்னை பெருநகர கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.